ஆள் நிக்கிறது கூட தெரியாம இப்படி மோத வரைய யார் தம்பி நீ? எது நான் தம்பியா? வேட்டி சட்டை கட்டி துண்டொன்னு போட்டிருந்தா நீ அண்ணன், நான் தம்பியா? நீ யாரு? சின்ன கவுண்டர் கேள்விப்பட்டிருக்கியா? அது என்ன போய் கேள்விப்படுறது? கேசட்டே பைக்குள்ள வச்சிருக்கேன். கேசட்டா? இந்த ஊர்லயே சின்ன கவுண்டர் நான் தான். கொடை பார்க்கும் போதே தெரியுது. இந்தியாவிலே இப்படி ஓட்ட கூட முடிச்சு நீ தான், வேற யாரும் இல்ல. ஆளு ஊருக்கு புதுசு இருக்கு. எங்க வந்தீங்க? இந்த ஊர்ல ஒரு வீடியோ கடை வைக்கலான்னு வந்தனுங்க. இது டிவியா? பின்ன வீடியா? ஒரே வெயிலா இல்லீங்க? நம்ம தோப்புல ஒரு இளநீ சாப்பிடுறது. இது நம்ம தோப்புங்களா? ஏன் தோப்புங்க? தோப்புல எத்தனை மரம் இருக்குங்க? அது கணக்கு இல்லங்க. ஆமாங்க. சரி சரி. இந்த நேரம் பார்த்து இந்த வேலைக்காரன் எங்கேயோ போச்சு. அந்த நாய்ங்க எல்லாம் இந்த நேரம் பார்த்தானுங்க இருக்காது. நமக்கு எப்ப தேவையோ அப்ப இருக்க மாட்டானுங்க. எங்க உங்களுக்கு மரம் ஏற தெரியுமா? என்னங்க நீங்க இப்படி கேட்டீங்க? நான் டவுன்ல இருந்து வர்றேங்க. எனக்கு எப்படி மரம் ஏற தெரியும்? ஏன் உங்களுக்கு மரம் ஏற தெரியாதா? நான் ஏறுவேங்க. இன்னைக்குன்னு பாருங்க, நான் டிரைவர் போடுறேன். மத்த நேரம் எல்லாம் போடுவீங்களா? வெள்ளிக்கிழமை போடுவேன். இது ஏன் நேரங்க? நான் வர்ற நேரம் பார்த்து நீங்க ஊருக்குள்ள டிரைவர் போடாம வாங்க. அப்படியே இருக்கட்டும். இளநிய பாத்தீங்களா? எங்க ஒண்ணு வெட்டுட்டுங்களா, ரெண்டு வெட்டுட்டுங்களா? அதுல என்ன கஞ்சந்தானா? எல்லாத்தையும் வெட்டுங்க. எங்க ஊருக்குள்ள நான் முத நுழைஞ்ச உடனே இப்படி ஒரு பெரிய மனுஷன் சிநேகிதம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கேங்க. எப்படிங்க ஏறுறது? இப்படி ஏறுங்க. அப்படிதான். இப்படிங்களா? ஆமா. அப்படிதான். தூக்குங்க. அப்படிதான். அதே மாதிரிதான். இன்னும் கொஞ்சம் தூக்குங்க. அப்படிதான். ஏறுங்க. ஏறுங்க. அப்படிதான் போடுங்க. இழிச்ச வாய. போடுங்க. காய் நல்ல காயா இருக்கும் போல இருக்குங்க. ஆமா, நல்ல காய் தான். அதே மாதிரி போடுங்க. ஏன் ஓடுறீங்க? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன பொம்பளைங்க தனியா பேச்சு? அக்கா நீங்க போயிட்டு வாங்க. இந்த மாதிரி அக்கா தங்கச்சின்னு பேசி பழகு. அதான் உனக்கு நல்லது, நம்ம கடைக்கு நல்லது. டேய் நாயே, என்ன காத்து இறங்கி இருக்குது? காத்தடுறா. டேய் முதல்ல இங்க ஒரு சேர் கொண்டு வந்து போடு. ஆஃபா இல்ல புல்லு போடுற. நீ காத்தடி, அத பாத்தடி. அப்பா எப்படா வெடிச்சது? டப்புன்னு வெடிச்சதுங்க. எப்படா வெடிச்சது? டப்புன்னு வெடிச்சதுங்க. எப்படா வெடிச்சது? கொஞ்சம் இருங்க, உங்களுக்கெல்லாம் சொன்னா புரியாது, விவரமா செஞ்சு காமிக்கலாம். இப்படிதான் வெடிச்சது. பாடுவா ராஸ்கோல். ப்ளூ வாட்டர் ஸ்விம்மிங் காஸ்டியூம்ல அவளும் நானு கைய கோர்த்து விட்டு சர்வதேச லெவல்ல ஸ்லோ மோஷன்ல போயிட்டு இருந்தோம். காசு கொடுத்தா கூட என்னால அதை செய்ய முடியாதுடா. கற்பனையில மிதந்துட்டு இருந்த காத்தடிச்சு கெடுத்து முட்டியாடா பாடுவா. பாம்புடா, எந்த நேரத்துல நான் பாம்பு படத்தை போட்டேன். ஆஃப் பண்றா. ஆம்பா
அசையாதீங்க. அசைஞ்சா பாம்பே உனக்கு முட்டையும் பாலும் வாங்கி வச்சிடுறேன். அவனை ஒரே படம் போட்டுரு. அவன் செத்துருவான். இந்த கடைக்கு நானே முதலாளி ஆயிருவேன். அந்த எகத்தை விட்டு பொண்ண நானே கட்டிக்கிருவேன். எப்படியாவது போட்டுரு. பாம்புடா. ஆடு பாம்பே விளையாடு பாம்பே 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 பாம்பே. பாம்பு புடுறா. என்ன பாம்புக்கு 2 பிஸ்கட் போட்டா சாப்பிட்டு போயிரும்ல? அது என்ன நாயாடா பிஸ்கட் பொறையெல்லாம் திங்கிறதுக்கு பாம்புடா. புடுறா. சரி நான் புடிச்சிடுறேன். இந்த 6501 கழிச்சிருங்க, நான் புடிச்சிடுறேன். நீ புடிச்சிடுற, நான் கழிச்சிடுறேன். நீங்க கழிச்சிருங்க, நான் புடிச்சிடுறேன். அடே நீ புடிச்சிடுற, நான் கழிச்சிடுறேன். நீங்க கழிச்சிருங்க, நான் புடிக்கிறேன். நீ புடிச்சிடுற, நான் கழிச்சிடுறேன். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். என்னடா ரிவர்ஸ்லயே போற? அசைஞ்சிராதீங்க, அசைஞ்சிராதீங்க. ஓடியாங்க ஓடியாங்க. அண்ணன் மேல பாம்பு. ஓடியாங்க ஓடியாங்க. அண்ணன் மேல நல்ல பாம்பு. ஓடியாங்க. இங்க பாருங்க. இதுவா பாம்பு? என்னடா பாக்குறீங்க? எவனா ஒருத்த புடிங்கடா. பார்க்கத்தான் வந்தோம், பிடிக்க வரல. பாத்துட்டீங்கல்ல, ஆளுக்கு நல்லா எடுங்க. நான் என்ன வித்தியா காட்டுற கலெக்ஷன் பண்றேன். நான் உன் கடனை கட்டவனா? அதுக்கு தான் பக்கத்து ஊர்லாம் சொல்லி விட்டுருக்கேன். நீ கலெக்ஷன் பண்ற நேரமாடா இது? ஐயோ பாம்பு. ஐயோ பாம்பு. அம்மா மொட்டை மண்டைய கொஞ்சம் விட மாட்டேங்கிறானே. ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? சொல்லு, வெக்கப்படாத. அந்த உறவுக்கு பெயர் என்ன? கூச்சப்படாதம்மா. நம்ம 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசி பழகி அதுக்கப்புறம் தானே கல்யாணம் பண்ணிட்டோம். எங்க சொல்லு. ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? என்னங்க ரொம்ப மொள்ளமா பேசுறீங்க? என்னது நான் மொள்ளமா பேசுறேனா? நான் கத்துறது கும்பகோணம் கோபுரமே இடிச்சு விழுந்திருக்க முடியும். பாலை நீங்க குடிச்சதுக்கு அப்புறம் தானே நான் குடிக்க முடியும். ஏன் நீ முதல்ல குடிச்சு சொல்லுங்க. என்ன ஏடி ஒரு காது கேக்குமா? காது கேட்காதா? நான் ரெடிங்க. சர்பால் அடிச்சு போடுவேன். இவன் ரெடியா, நான் ரெடி இல்லையா? இப்ப நான் அதே கேட்டேன். உறவுக்கு பெயர் என்ன? நான் ரெடி, நீங்க தான் ரெடி இல்ல. ஐயோ ஐயோ, இந்த செவிட்டு முண்டத்தை மொட்டை மொட்டை எனக்கு கட்டி வச்சிட்டான்டா. இந்த செவிட்டு காதுக்கு 1 கிலோமீட்டர் நேரத்துக்கு லோலாக் தோக்குது. அது வேற பாதி காதை மறைச்சிருச்சு. உறவுக்கு பெயர் என்ன? நான் ரெடிங்க. டேய் மொட்டை மண்டையா, உன்னை எனக்கு நான் பிச்சறேன்டா. என்னங்க பட்டிமன்ற மாட நடத்துறீங்க? ஏண்டா உன் பொண்ணு காது கேட்காதுன்னு சொல்றியாடா? சொன்னனே. யார்கிட்ட சொன்ன? உன் சிஷ்யன் கிட்ட. ஏண்டா சொன்னானா? அவன் என்ன சொன்னாரு, மறந்து போச்சு. அண்ணே, பெண் பாவம் பொல்லாது. தாலி கட்டின பாவத்துக்காக நெட்டைய சொட்டைய வாழ்ந்துருங்கண்ணே. என்னடா நெட்டையோ குட்டியோ? இந்த மொட்டை பொண்ணோட நான் வாழ முடியாது. டைவேஸ். என்னது டைவேஸா? ஏண்டா காதலிக்கிறதுக்கு முன்னால கண்ணு இருக்கா, காது இருக்கா, கற்பு இருக்கான்னு பாத்துட்டா காதலிக்கிறீங்க? தோல் சிகப்பா இருந்தா போதும், ராஜபாளையம் நாய் கவர மாதிரி கவிடுறீங்க. அதுக்கப்புறம் இதுல வச்சோம் அதுல வச்சோன்னு சொல்றீங்க. That's fine. என் பொண்ணோட வாழ போறியா இல்லையா? தொலைச்சிருவேன். No, this is cheating. Only divorce. டேய், வாழ போறியா இல்லையா? முடியாது. முடியாது. முடியாதா மொட்டை மண்டையா? என்னண்ணே ஆச்சு? ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3. சுத்தம். நமக்கு இதுதான் சந்தர்ப்பம். டே மாங்கொட்ட தலையா, பணங்கொட்ட தலையா, பன்னி தலையா, கோவிடி தலையா, நரி தலையா? டேய், நீ என்ன திட்டுறியா வாழ்த்துறியான்னே தெரியல. நீ நல்ல நாள்லயே என்ன வாழ்த்த மாட்ட. உன் வாய் அசைவில் இருந்தே தெரியுது நீ என்ன திட்டுறேன்னு. எதுக்கு நெட்டையோ குட்டையோ 1 2 நான் போட்டே வைக்கிறேன். எல்லாரும் ஓடியாங்க. டிவி கடைக்காரர் கிறுக்கு பிடிச்சிருச்சு. புறம்போக்கு. ஏங்க நேரமாச்சு, வாங்க போய். என்னங்க நேரமாச்சு, வாங்க போய் தூங்கலாம். எனக்கு சாப்பாடு வேண்டாம். அட நேரமாச்சு, வாங்க போய் தூங்கலாம். சாப்பாடு வேண்டாங்கிற? சாமியை கைது.
அவர் வந்திருக்காருப்பா. யாருமா அது? கச்சேரியில கிட்டார் வாசிச்சவரு அவர்தான்ப்பா. வாசிக்கிறவனா? பாப்பா அவர் அங்கேயே நிக்க சொல்லுங்கப்பா. ஐயோ வாசிப்பு அங்கே நில்லு. ஏன் நிக்க சொல்றான்? நான் உங்களோட தானே வந்து எனக்கு என்ன தெரியும்? வலது கால் எடுத்து வச்சு வாங்க. அப்ப நானு நீ இடது கால எடுத்து வச்சு வா. சிவா வாங்க. லவ்லி ஃபிகர். என்னங்க வரும்போதே கம்பி வாத்தியத்தோட வர்றீங்க? எனக்கு எப்பப்ப எங்கெங்க நோட்ஸ் வரும்னு சொல்ல முடியாது. நான் போற பாத்ரூம்ல ஒரு கிட்டார் தொங்கும், மொட்டை மாடியில ஒரு கிட்டார் தொங்கும், மரத்தடியில ஒரு கிட்டார் தொங்கும். நான் எங்கெங்க போறேனோ சைடுல அங்கங்கெல்லாம் கிட்டார் தொங்கிட்டே இருக்கு. ஆமாங்க, அண்ணனுக்கு ஒரு இலை அசைய கூடாது. அதுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாரு. என்னங்க சைடு எஃபெக்ட்? நீங்க உட்காருங்க. உங்க வாசிப்பு நேத்து கேட்டல இருந்து அத பத்தி பேசி பேசியே என் பொண்ணு உருகுறா. உங்க பொண்ணு என்ன சார், இந்த ஊரே என் வாசிப்பு கேட்டு உருகிட்டு இருக்குது. இவ்வளவு ஏன், அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கிட்ட இருந்து அழைப்பு வந்தது, ஜாக்சபோன் பால்ராப்சன் கிட்ட இருந்து அழைப்பு வந்தது. ஆனா லண்டன் பெகடேல் சர்க்கஸ்ல ஒன் டே 50,000 பவுண்ட்ஸ் தரேன்னாங்க. நான் வேணான்ட்ட. அட நான் பிறந்த இந்தியாவுல சாந்திலால் மோகன்லால் நான்சென்ஸ். ஒரு ஜென்டில்மேன் கிட்ட நான் ஸ்பீச் பண்ணும்போது இடையில நொண்ணே நன்னேன்ட்டு கவனிடுறான். சாந்திலால் மோகன்லால் என்னடா நம்ம அந்த அடகு வச்ச கடை அதானா? திஸ் இஸ் லட்சுமிகாந்த் பியாரில்லா. அவங்கதான் மியூசிக் டைரக்டர். அவங்க தான் மியூசிக் டைரக்டரா? சார், இந்த லால் டு லால், மிக்சிங் லால், கன்ஃபியூஸ் லால். ஒரு சின்ன விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கோம். நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். சின்ன விருந்து எனக்கு ஓகே, ஆனா இவனுக்கு அதை விடுங்க. இந்த டேட்ல அண்ணன் குவைத்துல வாசிக்க வேண்டியது. உங்க அதிர்ஷ்டம் பாருங்க, அவர் இங்க இருக்காரு. குவைத்லியா? எஸ். ஏன் போல? வாட் இஸ் திஸ் கொஸ்டின்? என்ன கடலாம் பத்தி எறிஞ்சிட்டு இருக்கு. இந்த நேரத்துல போய் கிட்டார் வாய்ச்சா ரோம் நகரம் பத்தி எறியும் பொழுது நீ ரோமன் பிடி லாஸ் மாதிரி இருக்காதா? அதனால நான் ப்ரோகிராம் கேன்சல் பண்ணிட்டேன். சத்தம் போட்டு உச்சு கொட்டாதீங்க, வெளியில இருக்கிறதெல்லாம் உள்ள வந்துற போகுது. எனக்கு தெரியும், கை கழுவிட்டு வாங்க, போய் சாப்பிடலாம். ஏன் கை கழுவ வந்தா சோறு போட வாங்க, மாட்டீங்க? சாப்பிட்டு போவோம். விஜய், நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் சாப்பிட்டு. அன்போடு காதலன் எழுதும் கடிதமே. வாங்க. ஆமா, உங்க அப்பா இல்ல? அவர் உள்ள இருக்காரு. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, அவர் வரலீங்களா? அவர் வரல, அவர் தூதன் புறாவா வந்திருக்கேன். என்னது, நீங்க புறாவா வந்திருக்கீங்களா? ஆமாங்க, அண்ணன் கூட காக்கா மாதிரி பண்ணி மாதிரி இருப்பேன்னு சொல்லுவாரு. இப்ப நான் புறாவா வந்திருக்கேன். அப்போலாம் புறாகல்ல லெட்டரை வச்சு கட்டி அனுப்புவாங்க. வேட இடையில அம்பு விட்டு அதை புடிச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டுருவான். இப்ப கம்ப்யூட்டர் காலம் பாருங்க, அதான் நான் வந்திருக்கேன். ஆமா, உங்களை யாரும் இடையில அம்பு விட்டு கொல்லலையா? என்ன கொண்டா எவன் திங்கிறது? சீதைக்கு ராமர் அனுமாரம் அனுப்பிச்ச மாதிரி அண்ணன் என்ன அனுப்பிச்சாரு. இந்தாங்க லெட்டரு, மறக்காம வந்திருக்கேன். ஏங்க, உங்களுக்கு தங்கச்சி யாரும் இல்லையா? இல்லைங்க. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்னை முதல் முதலாக பார்த்த போது நீ என்ன நினைத்தாய்? நான் உன்னை நினைத்தேன். என் கைகள் உன்னை தொட்ட போது என்ன நினைத்தாய்? நான் என்னை மறந்தேன். அப்படி தூக்கு. காதல்ல நீ இந்த அமராவதி, அம்பிகாவதி, ரோமியோ ஜூலியட், ஆம்லெட் இவங்களை எல்லாம் மிஞ்சிட்டேன். அம்பிகாபதி அமராவதி சரி, அது என்ன ஆம்லெட்? ஆம்லெட்னா 2 முட்டையை உடைச்சு ஊத்தி நடு வெங்காயம் மிளகாய் கிள்ளி போட்டு சொல்ற ஆம்லெட் இல்ல. நான் சொல்றது ஹாம்லெட். திஸ் இஸ் லண்டன் லவ் மேட்டர். காதல்ல நீ எல்கேஜி, உனக்கு புரியாது. அது என்ன அப்படி சொல்லிட்டீங்க? நான் எம்ஏ படிச்சிருக்கேன். அதை விடு. இப்ப நான் உனக்கு காதல் வித்தைகளை சொல்லி கொடுக்க போறேன். என்ன மாதிரி ஒரு அழகான வாலிபனும் உன்ன மாதிரி ஒரு கவர்ச்சி கண்ணியை தனியா சந்திக்கும் போது முதல்ல கையை தொடணும். டச் மை ஹேண்ட். என்னாச்சு? சாக்கடிச்சிருச்சு. டச் ஹியர். இப்ப என்னாச்சு? காதல் கொள்ளிக்கட்ட சுட்டுருச்சு. இப்ப நான் உன்ன தொட போறேன். ஏயா கட்டி பிடிச்ச விளையாடுறது இந்த மனதான கிடைச்சது? எவ்வளவு நேரம் மேல உட்கார்ந்துக்கிறது? போயா. பாத்தியா, காதல்னாலே வில்லன் இருப்பான். நம்ம காதலுக்கு வில்லன் இல்லையே நினைச்சேன். இங்க பாரு, மரத்து மேலேயே ஒருத்தன் தொங்கிட்டு இருக்கான்.
ஏய் பாத்துடா தலைமையில கிளமையில குதிச்சாத வா நம்ம மரத்தை மாத்திக்குவோம். ஏன்டா கண்ணா அப்படி பாக்குற? ஏண்டாவா? என்ன ஆம்பளைய கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்க? This is Madras language. ஆம்பளைய வாமாம்போ, பொம்பளைய போடா அப்படிம்போ. அப்படியா? அப்படித்தான். நீங்க கிட்டார் வாசிக்கிறவரு, ரசிகர்கள் உள்ளத்துக்குலாம் சொந்தமானவரு. உங்களை நான் சொந்தமாக்கிக்க போறேனே, அது சரிதானான்னு யோசிக்கிறேன். என்னுடைய கிட்டார் வாசிப்பினால லட்சோப லட்சம் உள்ளங்களையும் காதுகளையும் குளிர வைக்குது. நீ என் இதய ராணி, என் இதயத்தை உங்ககிட்ட திருட்டு கொடுத்துட்ட. நீயும் நானும் கிட்டாரும் கம்பியும் போலவும் ட்ரம்பெட்டும் சைடும் மாதிரியும். வழக்கமா எல்லா ஆம்பளைங்களும் சொல்றதான் நீங்களும் சொல்றீங்க. ஏய், லவ்ங்கிறது யூசுவல் ஃபார்முலா. அதுக்காக யாரும் பண்ணாமல இருக்காங்க. கம் ஆன். இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். நான் ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறேன். எல்லாமே என்கிட்ட ஃபாரின் டைப்ல தான் இருக்கும். 500 வருஷம் நாங்க அட்வான்ஸா போயிட்டு இருக்கோம். அதனால எல்லாத்தையும் ஃப்ரண்ட்ல வச்சிட்டு மேரேஜ் மட்டும் பேக்ல வச்சுக்கலாம். அதான் முடியாது. ஏண்டா முடியாது? ஏய், வந்துட்டான் பொண்டாட்டி தினவன். முதல்ல தாலியை கட்டு, மத்ததெல்லாம் அப்புறம். ஏய் அங்கிள், நம்ம நாட்டுக்கு உன்னோட நாகரிகம் ஒத்து வராதுப்பா. இந்த பாரு, நீங்க 2 பேரும் வயலு வாய்க்கா வரப்புன்னு சுத்துறத ஊர்க்காரங்க எல்லாம் பாத்துட்டாங்க. முதல்ல கல்யாணத்தை பண்ணு. என்ன கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். ஏயா இப்ப நான் என்ன 5008 5020 நான் சொன்னேன்? அவசரப்படாத. என்ன ஒரு மாதிரியா பேசுற? இதெல்லாம் வீட்டுல கேட்கணும்பா. என் பொண்ணை தொடும்போது என்கிட்ட கேட்டா தொட்ட? டேய் மாமா, இந்த மாதிரி நீ அவசரப்பட்டு தான் எங்க அக்காவை அடிச்சு கொன்னு தனியா உட்கார்ந்து தின்னுக்கிற. திஸ் இஸ் லவ். இதுல அவசரப்படக்கூடாது. பெருசா மீச வச்சிருக்க உனக்கெல்லாம் இத பத்தி புரியாது. நான் வீட்டுக்கு போய் இத பத்தி தீர யோசனை பண்ணி உனக்கு சாதகமான ஒரு நல்ல முடிவை என் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அனுப்புறேன். ஓகே, வர்றேன். ஹாய் டார்லிங், ஐ வில் மீட் அகைன். ஓ, திஸ் கிஸ் நான் மறந்தே போயிட்டேன். கேட்ச். எல்லாரும் எக்ஸ்கியூஸ் பண்ணா 1 2 3 தான் சொல்லுவாங்க. இவன் கொட்டடி சொல்லி கொடுக்கான். என்னங்க இது? பார்த்தா தெரியல? தேக பயிற்சி. இந்த காலத்துல ஒவ்வொரு பொம்பளைங்களும் கண்டிப்பா தேக பயிற்சி பண்ணணும்பா. ஏன்னா ஆம்பளை பசங்க பண்ற அட்டகாசம் இருக்குது. ஐயோ, அதனால அவங்க கிட்ட இருந்து சமாளிக்க ஒவ்வொரு பெண்ணும் உடம்ப இரும்பு மாதிரி வச்சிருக்கணும். இப்ப பாரு என்ன மாதிரி. இந்த மாதிரி இருந்தா உன் மகளை எவன் கட்டிக்கிறான்? ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க. ஆமா, நீ மட்டும் தனியா வந்திருக்க. உன் கூட ஒருத்தர் வருவானே, குந்தனா வாசிப்பு எங்க? அவர் ரொம்ப கவலையா இருக்காருங்க. என்ன கவலை? நீங்க ஏதோ தாலி கட்ட சொன்னீங்களா? அவர் மெட்ராஸ் போயிட்டு வந்தா முடிவு எடுப்பாராம். தாலி தானே கட்ட சொன்னேன், அணையவா கட்ட சொன்னேன். அணை கட்டுறது ரொம்ப ஈஸிங்க, தாலி கட்டுறது ரொம்ப சிக்கலுங்க. என்ன இது லவ் பண்றது? அந்த என்ன அடிச்ச? நீயும் தானே கூட வந்த. அடே, காதலிக்கிறவன கூட மன்னிச்சிடலாம், ஆனா காதலுக்கு செட்டப் பண்ணி கொடுக்கிற ஒன்ன மாதிரி ஆளுங்களை மன்னிக்கவே கூடாது. தூக்கி போட்டு மிதிக்கணும். ஏண்டா மெட்ராஸ்ல இருந்து பேண்ட் செட்டை போட்டுக்கிட்டு வந்து இங்க உள்ள பொம்பளைங்களை காதலிப்பீங்க, அம்போன்னு விட்டுட்டு ஓடி போயிருவீங்க. கிராமத்துல இருக்க நாங்கெல்லாம் என்ன இழிச்ச வாயினடா. ஒழுங்கா நாம இந்த வெளிவா. நான் ஒழுங்கா நாமள இல்ல. அப்பப்பா அவர் அடிக்காதீங்கப்பா, அவர் பாவிப்பா. அப்படியாடா? ஆமாங்க. அப்படின்னா நான் சொல்றது கேப்பியா? கேக்குறேங்க. நீ என்ன பண்ற? உன் துந்தனா வாசி கிட்ட போய் உங்க மாமா வீட்டுல புது சட்டை புது வேட்டி கொடுத்து விருந்து வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு தள்ளிட்டு வந்துரு. அருமையான விருந்து வச்சிடறேன். அருமையான விருந்துன்னா? தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னான்ல, வச்சிரு. இந்த விருந்தா? இதுக்கு தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். குடுக்கறதா குடுக்குறீங்க, கொஞ்சம் காரம் சாரமா கொடுங்க. வேணான்னு சொல்லுவாரு, நீங்க விட்டுறாதீங்க. அவர் கத்துனாலும் சரி கதறினாலும் சரி நீங்க குடுக்கறத கொடுங்க. நான் இப்பவே போய் கூட்டி வந்துடுறேன். நிக்காதே, ஓடு. அண்ணே வாடா. அந்த பொண்ணை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னேன், அவங்க அப்பா என்ன சொன்னா? அத பத்தி அவர் கவலைப்படல. என்ன உங்க அசிஸ்டன்ட்னு தெரிஞ்சதும் என்ன வரவேற்பு தெரியுமா? ரியலி? நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன், மாட்டேன்னு சொன்னேன். என்ன உட்கார வச்சு சாப்பாடு போட்டாங்களே. இதான் சாக்குன்னு ஒரு புடி புடிச்சிருப்பிய நீ. ஆமா, சின்ன விருந்துனாலும் என் எலும்பே உடைஞ்சு போச்சுல. எலும்பா? எதுவும் போட்டாங்களா? இல்லண்ணே, நல்லி எலும்பு. நல்லி? ஆமா. நீங்க மெட்ராஸ் போறதுக்குள்ள உங்களுக்கு புது வேட்டி புது சட்டை எடுத்து கொடுத்து பெரிய விருந்தே வைக்க போறாங்களா. அவன் ஜென்டில்மேன். ஆமா. அப்புறம் என்ன, போலாமா? போலாம். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? என்னுடைய பாப்புலாரிட்டி, பர்சனாலிட்டி, கெபாசிட்டி, யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் சிட்டி இதையெல்லாம் பார்த்து எனக்கு அவங்க ஒரு ஆடம்பரமான தடபுடலான வரவேற்புகள் கொடுக்கலாம், நடக்கலாம்.
இதையெல்லாம் பார்த்து பொறாமையில நீ கண்ணீர் வடிக்க கூடாது. ஏச்சே, நான் எதுக்குன்னு கண்ணீர் வடிக்க போறேன்? ஓகே? ஓகே. குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங் எவரிபடி. இப்பதான் நீங்க எல்லாம் மனுஷனுக்கு ஆகி இருக்கிறீங்க. இந்த தாலி கட்டுற பிரச்சனைய பின்னால வச்சுக்கலாம் நீ அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அனுப்புனீங்களா? வெரி குட். இந்த பிரமாதமான கிட்டார் பிளேயரை தாலி கட்டு, ஆடு கட்டு, மாடு கட்டுன்னு நியூசன்ஸ் கொடுக்காம விட்டீங்களே, உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ். திஸ் இஸ் கேட்ச். ஏதோ உங்க சம்பிரதாயப்படி வருங்கால மாப்பிளைக்கு புதுசா வேட்டியும் சட்டையும் கட்ட சொல்லி விருந்து கொடுக்கலாம்னு சொன்னீங்களாமே, கரெக்ட் டிசிஷன். எங்க வேட்டி சட்டை? இந்தாங்க. தேங்க்ஸ். அங்கிள், எங்க வருங்கால டார்லிங்? முதல்ல வேட்டி சட்டையை கட்டுங்க, பொண்ணு பின்னால. யார் இந்த தோல் தலைய? நம்ம சொந்தக்காரர். யுவர் ரிலேஷன். நைஸ் ஹெட், கோ பேக். Hey, who is that lady? இவங்களும் நம்ம Your சொந்தக்காரர். relation? All is good. Yes, come back. இன்னும் வரும்போது சட்டை போட்டிருந்தான். அங்கிள், ஓகே, வாங்க விருந்து சாப்பிடலாம். ஆமா, எங்க என் டார்லிங்? முக்கம்மா. மூக்கம்மாவா? அதான்டா நான் வச்ச பேரு. சீக்கிரம் வாமா. இத வந்துட்டேன்ப்பா. என்னையா இது? கல்யாண பொண்ணு. மாலை போடுமா. கட்டா தாலிய. என்ன மேனது? விருந்துன்னு வேட்டி சட்டையெல்லாம் கொடுத்துட்டு இப்ப தாலி கட்ட சொல்ற? அடிச்சி கட்டா தாலிய. பேசாம தாலியை கட்டிட்டு பயில்வா உயிரோட உன்ன வாழை மரத்துல வச்சு கட்டி அதோட கித்தாரை சேர்த்து ஆத்தோட அனுப்பிச்சுவாரு. அப்புறம் அனாத பணமாயிடுவ. Shut up your nonsense. It is wrong. எல்லாருமா சேர்ந்து என்ன blackmail பண்றீங்க. இது தப்பு. எதுடா தப்பு? என் பொண்ண தொட்டு தப்பு இல்ல, தாலி கட்ட சொல்றது தப்பா? இதோ பார், ஒழுங்கா தாலியை கட்டிரு, இல்ல உன் உடம்புல இருந்து நரம்பா உருவி கிட்டார் வாசிடுவேன். கட்டா. கட்டணுங்க மாமா. ஏனுங்க மாமா? இந்த தாலி கட்டும் போதுங்க மாமா கெட்டி மேடெல்லாம் கொட்டுவாங்களே மாமா, அது இல்லீங்களா மாமா? நான் வாசிக்கிறேன். டேய் எட்டப்பா, கூட இருந்தே குழி வெட்டிட்டியாடா. நீ கட்டு, அது கொட்டும். எங்கம்மா கழுத்து? ஓ, மேல மாத்திட்டாங்களா? வணக்கம் வணக்கம். என்னங்க தாலி கீலின்னு ஒரே அமக்களமா இருக்கு, மாலையும் கழுத்துமா நிக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டிப்பட்டி அம்மன் கோயில்ல உங்க ஆட்டமாச்சே. ஆட்டமா? அதாங்க கரகாட்டம். யார் ஆடுறது? நம்ம மூக்கமாதான். நீ கரகாட்டுக்காரியா? டேய் மாமா, டேய், டேய் காலேஜ் போடுன்னு சொன்னியடா. ஆமாண்ணே, அந்த பொண்ணு சுடிதார் போட்டுருச்சு. ஐயோ, சுடிதார் போட்டவங்க எல்லாம் காலேஜ் பொண்ணுங்களா? டேய், இந்த சுடிதாரை இப்போ காலேஜ்ல படிக்கிறவன் போடுறான், கம்பி மேல நடக்கிறவனும் போடுறான், பூம்பூ மாட்டுக்காரியும் போடுறான். இந்த சுடிதாரை போட்டா 50 வயசு கிழவியும் 30 வயசு குறைச்சு காட்டு. அப்படி கிழவிகளை கல்யாணம் பண்ணி செத்து போறவங்க பல பேரு. அந்த சுடிதாருக்கு பின்னால அலைஞ்சவங்க ரொம்ப பேரு. அந்த வரிசையிலேயே என்னையும் சேர்த்துட்டியாடா. அட விடுங்கண்ணே, நீங்க அழகான பொண்ணாவளை கட்டி இருக்கீங்க. அண்ணே, நாம எல்லாம் ஒண்ணா வந்தோம், ஒண்ணா இருந்தோம். இப்ப தனியா அந்த கிராமத்திலேயே விட்டுட்டு போறோம். நீங்க இந்த அண்ணியோடவும் அந்த மாமாவோடையும். அண்ணியோட இருக்கு சொன்ன ஓகே, இந்த பண்ணியோட இருக்கு. அண்ணே, கரகாட்ட ப்ரோகிராம் கவனிச்சுக்கங்கண்ணே. அண்ணி, இந்தாங்க உங்க சீதனம். எங்கிருந்தாலும் வாழ்க. அட ஏப்பா அழுவுற? இந்தியாவிலேயே கரகாட்டத்துக்கு கிட்டார் வாச்சது நான் ஒருத்தனா தான் இருக்க முடியும். என்னைய அங்க போய் ரோட்டு குத்துற? இதோட 6வது வருஷம் இந்த பொண்ணுக்கு நான் நோட்டு குத்துறேன். நேத்து வந்த ஆளு நீ யாரையா கேட்கறது? அது என் சம்சாரமப்பா. அட இரியா, நாங்க மட்டும் இல்ல, மேட்டுப்பட்டி பண்ணையாரு, காட்டுப்பட்டி கந்தசாமி, இன்னும் இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் வந்து நோட்டை குத்துவாங்க. அந்த இடமே நிறைஞ்சு போயிடும். இப்படிதான் என் சம்சாரம். போன வருஷம் இந்த கரகாட்டத்தை பார்க்க கூடாதுன்னு சொன்னா அவன் நான் ஒதுக்கி வச்சுட்டேன். இந்த திருவிழாவில இந்த பொண்ணு தான் வருஷம் வந்து ஆடணும், நாங்கெல்லாம் நோட்டு குத்தணும். இப்படி திரும்ப குயில பூடுச்சு கூண்டுல அடைச்சு கூவ சொல்லுகிற உலகம், மயில பூடுச்சு கால உடைச்சு ஆட சொல்லுகிற உலகம். அது எப்படி ஆடும் ஐயா, இது எப்படி பாடும் ஐயா? ஓஹோ,
என்னடா எல்லாம் குருவுக்காகத்தான். கூத்துல கஷ்டப்பட்டு பாட போறீங்கல்ல, உங்க தொண்டை கெட்ட கூடாதுங்கிறதுக்காகத்தான் சுக்கு, மிளகு, திப்பிலி, பனகற்கண்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு குருவுக்கு எப்பப்ப என்னென்ன தேவைப்படுதுங்கறத புரிஞ்சு கரெக்டா வாங்கிட்டு வந்திருக்கிற பாரு. நீ தாண்டா உண்மையான சிஷ்யன். எல்லாம் உங்க ஆசீர்வாதமே. நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? பின்ன நான் 2 மனுஷனாயா? இதுக்கு ஒண்ணும் குறைக்கல இல்ல. கடைக்கு வந்து வாங்கி ருசியா வாங்கி திங்க தெரிஞ்சது இல்ல. வாங்கின கடையில குடுக்கணும்னு கொஞ்சமாவது அறிவு வேண்டாம். இந்த கூத்து முடிஞ்சதும் தந்துடுறேங்க. அதெல்லாம் முடியாது. முதல்ல பணத்தை கொடு. வெட்டில கைய வச்ச கைய வெட்டிவிட வெட்டி. உனக்கு அவர் எவ்வளவு இருக்கணும்? 30 ரூபா. 30 ரூபா பிச்சை காசு. இந்தாயா போயா. எனக்கு முன்னாடி என் குருவத்துக்குனா எனக்கு என்ன மரியாதை இருக்க? கண்ணா, என் மானத்தை காப்பாத்திட்டடா. இது என்னன்னா சாதாரண, இன்னும் என்னென்னமோ செய்ய போறேனே. ஆமா, இதுக்கெல்லாம் உனக்கு பணம் ஏதுடா? இதுக்கெல்லாம் காரணம் கிட்னினே. கிட்னியா? கிட்னினா தெரியாது? ஆஹா. இங்கிலீஷ்ல கிட்னினா தமிழ்ல மூளைன்னு அர்த்தம். ஓஹோ, கிட்னின்னா மூளைன்னு அர்த்தமா? ஆமா, ஓ மூளைக்கு எவன்டா பணம் கொடுக்குறான்? கொடுத்துருக்கானே. ஏப்பா, நீ எப்பதான் திருந்த போற? என்கிட்ட இல்லன்னு சத்தியம் பண்ணிட்டு இத செட்டியார் கிட்ட கொண்டு போய் வச்சிருக்கியே, இது உனக்கே நல்லா இருக்கா? குருவே, எனக்கு அவசரமான வேலை இருக்கு, போயிட்டு வந்துட்டுமா? இவன் ஒருத்தன் இன்னும் சாதகமே ஆரம்பிக்கல. ஏமா, அண்டாவை நான் செட்டியார் கிட்ட வச்சேன்னு எவன் சொன்னது? நீங்க சொன்னீங்கன்னா இவரு கொண்டு வந்து வச்சாரு. செட்டியார, நீங்க போங்க. எம்மாடி, அந்த கதவை கொஞ்சம் லேசா பொத்துனாப்புல சாத்து. அண்ணே, செலவு போக இவ்வளவு தானே பாக்கி. ஏண்டா, என் வீட்டு அண்டாவை அடகு வச்சு எனக்கே திப்பனி கல்கண்டு வாங்கி கொடுக்குறேன். உக்காடி சிகரெட், அதுவும் சாதாரண சிகரெட் நீங்க குடிக்க மாட்டீங்க. இந்தாங்க நன்றி. தாங்க ஒரு டீ கொடுப்பா. என்னண்ணே தொண்டையில பத்து போட்டிருக்கீங்க? விடிய விடிய கூத்துல கத்துனல்ல, அதான் தொண்டையில ஒரே புண்ணா போச்சு. நம்ம ஊர் ஜனங்க ரொம்ப நன்றி கேட்டவங்கடா. என்ன சொல்றீங்க? கூத்த பாக்குறாங்க, ரசிக்கிறாங்க. ஆனா இந்த கூத்துக்காரனுக்கு ஒரு ஜான் வயிறு இருக்கு, ஒரு குடும்பம் இருக்குதுங்கிறே மறந்துடுறாங்க. கலைஞனை பாராட்டுற பெருந்தன்மை இவங்களுக்கு இல்லடா. ஆமாண்ணே, நம்ம திறமையை பாராட்டி குறைஞ்சது 10 ரூபா காசு கிடைச்சிருக்கணும். அந்த வகையில் நீ எவ்வளவோ மேல். உனக்காவது ஒருத்த மாலை போட்டானே, அதை விடுங்கண்ணே, அது அவங்க திறமையை பொறுத்தது. ஓஹோ, என்னை விட நீ திறமசாலிங்கிற. பக்ரி, நீ அடிக்கடி நான் குரு நீ சிஷ்யன்கிறதே மறந்துடடா. பக்ரி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எங்க அந்த மாலை காசு? போய் அப்புறம் பேசிடுவோம். இருடா, என்னது மாலை? அது வந்துண்ணே, இருடா, என்ன அது மாலை? நேத்து கூத்துல ஒரு மாலை வாங்கி போட சொன்னார். மாலை 12 ரூபா. இவர் 10 ரூபா கொடுத்தாரு. நீ 2 ரூபா கொடுக்கணும்ல? கொடுக்கணும். ஓ, கதை அப்படி போகுதா? ஐயா, அந்த 2 ரூபா நான் தரேன், நீங்க போங்க. சார், இதுதான் திறமையா? அண்ணே பதறாத, உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன். எப்படா உனக்கு இந்த குறுக்கு ஐடியா எல்லாம் வருது? அதுக்கெல்லாம் கிட்னி வேணும். என்ன கிட்னியோப்பா? எனக்கு வெறும் கூத்து மட்டும் தான் தெரியுது. நீ என்னென்னமோ கத்து வச்சிருக்க. வெறும் கூத்த நம்பினா புண்ணியம் இல்லண்ணே. அதை ஏற கட்டிட்டு வாங்க சினிமாவில் போய் சேர்ந்துருவோம். சினிமாவில் சேர்றதா? அப்பா, பொன்னி, ராணி, மீனாட்சி எல்லாம் வண்டி கட்டிட்டு சினிமாக்கு போறாங்க. நானும் போயிட்டு வரட்டா? சரி போ. அண்ணே, பாத்தீங்களா, நேத்து நம்ம கூத்துக்கு இதெல்லாம் வந்துச்சீங்களா? இன்னைக்கு சினிமாட உடனே வண்டி கட்டி போகுதுங்க. எல்லாம் சினிமா மோகம்னே. சினிமாவில் சேர்ந்தா சீக்கிரம் முன்னுக்கு வந்துடலாம். நீதான் எங்க அண்ணன் பக்கத்துல உட்கார்ந்தமா, நாங்கெல்லாம் உட்கார கூடாதா? அவ கட்டிக்க போறபடி அவ உட்காந்து நீதான் இப்படி வாய. கட்டிக்க போறவனா அது கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இப்ப எல்லாம் அக்கா தங்கச்சிக்கு தான் உரிமை அதிகம். ஏன, நான் சொல்றது கரெக்ட் தானே? நீ சொல்றது எப்பவும் கரெக்டா இருக்குமா? நீ ஏன் உட்காரு. ஏறு ஏறு. சினிமா கொட்டிக்குவா பேசிக்கிறேன். ஏறியாச்சா? அடியா அடியா, எங்கடி வரீங்க எல்லாரும்? என்னைய விட்டுவிட்டு ஏன் கிளவி கோம்பனே எங்க போறேன்னு கேக்குறது. எல்லாரும் பொண்ணு பார்க்க போறோம். அடி சிரிச்சு யாரு தேடி காது குத்துற? அதுக்கு பிள்ளைக்காரியா கூப்பிட்டு அது பொண்ணு பார்க்க போறீங்க? எல்லாம் எனக்கு தெரியும். சினிமாக்கு தானே போறீங்க? ஏ ராசா, காரியப்பா, நிறுத்து ராசா, நிறுத்து 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 ராசா, நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஏன் ராசா, எல்லாரும் சினிமாக்கு தானே ஆமா, போறீங்க? சினிமாவுக்கு தான் போறோம் பாட்டி. அடியா இருக்கு, இதை கொண்டு போய் எங்க வீட்டுல வச்சுட்டு நான் வந்துடுறேன். சீக்கிரம் ஏறு பாட்டி. அடியா இருக்கு, எங்க வீட்டுக்காரத்த சொல்லி கொஞ்சம் சோறு வாங்கி வைக்க சொல்லி சின்ன போயிட்டு வந்துடுறேன். என்ன தனியா விட்டுட்டு போறீங்கன்னா என்ன அர்த்தம்? பெத்தவளார்தான் இப்படி செய்வாங்களா? நான் என்ன துபாய்க்கா போறேன்? இங்க இருக்கிற மெட்ராஸ்க்கு தானே போறேன். ஏமாமா, எதுக்கு நீங்க இப்ப மெட்ராஸ் போறீங்க? மாப்பிள, இத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருந்து நான் என்னத்தை கிழிச்சேன்? 30 வருஷமா கூத்தாடி ஊரை சுத்தி கடைக்காரனாலதான் மிச்சம். ஏதோ மெட்ராஸ் போனா 4 காசு சம்பாதிச்சுலான்னு தான் போறேன். அந்த 4 காசு எங்கேயும் சம்பாதிக்க முடியாதா? கூத்து இல்லைன்னா வேற எத்தனை தொழில் இருக்கு? மாப்பிள, நீ ஒண்ணு நினைச்சிட்டே பேசுற.
உனக்கு மம்பட்டி பிடிக்கிற தொழில் இருந்து எல்லா தொழிலும் தெரியும். எனக்கு இந்த கூத்தாடுற தொழிலை விட்டா வேற என்ன தொழில் தெரியும்? அந்த ஒண்ணை வச்சுதான் நான் பொழைக்கணும். அதனாலதான் நாங்க 2 பேரும் மெட்ராஸ் போய் சினிமாவில சேர்ந்தலாம்னு முடிவு பண்ணிட்டோம். எங்க அப்பாவை கெடுத்தது இவரு மாமா. ஏயா அண்டாவை கொண்டு போய் கடையில வித்த மாதிரி இவரையும் கொண்டு போய் மெட்ராஸ்ல விக்கலாரு பாக்குறியா? பாத்தீங்களா உங்க பொண்ணு என்ன பேசுதுன்னு? இதுக்கு தான் திருட போனாலும் கூட்டு சேரக்கூடாதுங்கிறது. நீங்க எக்கடாவது கட்டு போங்க, நான் மட்டும் தனியா போறேன். இருடா, முன்ன இந்த பீத்த பாய் தூக்கி வா, உட்கார்றா. ஏமா உன்னை கவனிச்சுக்கிட்டா உன் மாமன் இருக்கா, அப்புறம் ஏமா நீ கவலைப்படுற? மாப்பிள, என் பொண்ணை நீங்க கவனிச்சுக்க மாட்டீங்க. கட்டிக்கு போற உங்களுக்கு இல்லாத அக்கறை எனக்கு எதுக்கு? கண்ணாத்தா, மாமா போகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. இனிமே அவரை தடுத்து பிரயோஜனம் இல்ல. கண்ணை கசகாம சந்தோஷமா அனுப்பி வை. கண்ணாத்தா, உன் மாமன் தான் சொல்லிட்டான்ல, அனுப்பி வைமா. ஐயோ, என் பொண்ணு சிரிச்சிச்சு. நான் போயிட்டு வரேன். மாப்பிள, நான் வந்துவா. பொண்ணு, நான் வரேன். ஐயா, ஊர் ஜனங்களே, நீங்க மட்டும் புள்ள குட்டி வர நல்லா இருக்கு. டேய் பீத்த பாய், வரேன். கொஞ்சம் வாமா. டேய், அந்த பொண்ணு என்ன கூப்பிடுற? தூக்கி வைக்கினே. ஓ, தூக்கி வைக்குதா? நல்ல வேலைப்பா. இதனால் சகலவிதமானவங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, சினிமாக்காரங்க படம் எடுக்க வர்றாங்க. அது விஷயமா பஞ்சாயத்து கூட போகுது. அதனால எல்லாரும் வீடுல வராம வந்துருங்க. டேய், தமக்கு அடிச்சா யார் நம்ம ஊருக்கு வர்றாங்க? சினிமாக்காரங்க படம் எடுக்க வர்றாங்க. அட பொப்பன் தண்ணா, கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி சினிமா படம் முடிக்கிறவங்க நம்ம ஊருக்கே வர்றாங்களா? டேய், அவங்கள தேடி நம்ம என்ன போகணும்? அவங்க இங்கேயே அமுக்கிடுவோம். மெட்ராஸ்ல இருந்து சினிமா படம் எடுக்கிறதுக்காக அந்த கம்பெனியில இருந்து மேனேஜர் வந்திருக்காரு. வணக்கம். நம்ம ஊரு பாக்குறதுக்கு பசுமையாவும் கொஞ்சம் அழகாவும் இருக்கிறதுனால 1 மாசம் இங்கேயே தங்கி ஷூட்டிங் எடுக்கலாம்னு நம்ம கிட்ட அனுமதி கேட்கறாங்க. நான் உங்க எல்லாருடைய விருப்பத்தையும் கேட்டு பதில் சொல்றதாக சொல்லி இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. என்னங்க இதெல்லாம் போய் கேட்டுட்டு நீங்க ஒண்ணு சொல்லுங்க, நான் இப்ப போய் கூட்டிட்டு வந்துடுறேன். மேனேஜர், நம்ம கார் தானே, எடுங்க வாங்க. நம்ம ஊர்ல ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னா அது நமக்கு அப்படி சொல்லுங்க. பாத்தியாரையா, நீங்க என்ன சொல்றீங்க? ஊர்ல அம்மன் திருவிழா வரப்போகுது. அந்த சமயத்துல அவங்க வந்தா அது ரொம்ப இடைஞ்சலா இருக்குங்க. அதுவும் சரிதான். அதுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? ஷூட்டிங் ஒரு வாக்கில் நடக்க போகுது, திருவிழா ஒரு வாக்கில் நடக்க போகுது. இந்த வாத்தியம் ஏன் பிழப்பு கெடுத்துறான் போல் இருக்க. அசுலுக்காரங்க 4 பேர் வந்தா தானே ஏன் தட்டு நிறைய. எங்க பிறப்பு அதை நம்பி தான் இருக்கு. யோ, உங்க லாபத்தை பத்தியே பேசிட்டு இருக்கீங்களா? ஷூட்டிங் கார் வர்றதுனால ஊருக்கு என்ன லாபம்? போலி மண்டையா, அதனால உனக்கு என்ன நஷ்டம்? இனிமே நீ பேசின 2 கையை விட்டு கண்ணை நோண்டி போடுவேன். இருங்கப்பா, அவசரப்படாதீங்க. வாங்கன்னு சொல்றது முக்கியம் இல்ல. வர்றவங்களை விருந்தாளியா நினைச்சு தங்க வச்சு அவங்க போற வரைக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு சம்மதம் தானா? வர சொல்லுங்க ஐயா. ஏன் சார், வரப்போற ஹீரோ யாரு சார்? டைகர் பிரேம்நாத்துங்க. எங்க சினிமாக்காரர ஹீரோனி யாருங்க வர்றா? சிலுக்கு சுமிதாங்க. என்னது சிலுக்கா? யோ, மூச்சு இருந்தா போதியா? நீங்க இங்க வந்து ஷூட்டிங் எடுக்கிறதுல எங்க ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க எப்ப வரப்போறீங்கிறத முன்கூட்டி எங்களுக்கு தகவல் கொடுத்தா மத்த ஏற்பாடுகள் எல்லாம் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ரொம்ப நன்றிங்க. நம்ம தலைவர் முதல்ல நம்ம ஊருக்கு வரனால நம்ம மன்றத்து சார்பா அருமையான ஒரு வரவேற்பை தரணும்டா. என்ன சொல்றீங்க? அட்டகாசமா செய்யணும். இல்லைன்னா அவருக்கு நம்ம ரசிகர் மன்றம் வச்சிருக்கிறதுல அர்த்தமே இல்ல. எவ்வளவு செலவானு கணக்கு போட்டு பார்த்துடா. குறைஞ்சது 2000 ரூபாய் தேவைப்படுதுடா. டேய், அவ்வளவு பணத்துக்கு எங்கடா போறது? டேய், நம்மளால முடியாது. என்னடா இந்த பாரு, என் பங்குக்கு நான் என் 1 வாரத்துக்கு கூலியை கொடுத்துறேன். என்ன, நான் 100 ரூபாய் தரேன்டா. ஏய், பரிசு கட்ட வச்சிருந்த பணம் சொன்னேன். 1 வருஷம் பரீட்சை எழுதாட்டேனடா. என்ன குடியா முழி போயிடும். நம்ம தலைவருக்காக இது கூட செய்யலாம். இப்படா நாங்க 3 பேரும் ஆளுக்கு 50 ரூபாய் வந்துடுறப்பா. நான் 20 ரூபாய் கொடுத்துறப்பா. நாங்க 2 பேரும் ஆளுக்கு 5 ரூபாய் கொடுத்துறப்பா. நம்ம கிட்ட இந்த பணம் காசுலாம் எதுவும் இல்ல. ஏதோ என்னால முடிஞ்சது என் உடல் உழைப்பு தான். அதனால போஸ்ட் ஓட்டர்ல இருந்து தோரணம் கட்டுற வரைக்கும் எல்லா பொறுப்பையும் நான் பாத்துக்கிறேன். என்ன முனுசாமி, மீச முறுக்கா இருக்கணும். பார்த்த உடனே அவ பட்டாறு விழுந்துடணும். அசத்திடுறையா, தலையெல்லாம் நிறைச்சு போச்சு ஐயா. இதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அதுக்கு ஒரு மை இருக்குது. அது போட்டா 10 வயசு குறைஞ்சிரும். சீக்கிரமா தடவியா? தடவுறேன். ஐயோ 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 ஐயோ, இந்த அக்கிரமத்தை கேட்க இங்க யாருமே இல்லையா? அட பாவி மனுஷா, திருப்பதிக்கு விட்ட முடிய இங்கே ஏன் எடுக்கிற? உனக்கு என்ன கேடு வந்தது? ஏயா கேக்குறேன்ல, உன் வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? சொல்லி தொலைய. ஏமா நகதி புரியாத பொண்ணா இருக்கிறீங்க. சில்க் இந்த ஊருக்கு வருதுன்னு தெரிஞ்சதும் இந்த ஊரே கதிகலங்கி போயிருக்குது. இந்த நேரத்துல மச்சான் தாடி வச்சுக்கிட்டு இருந்தா சில்க் தப்பா நினைச்சுக்காது. ஏயா, சாமியோட உனக்கு சில்க் அவ்வளவு முக்கியமா போச்சா? சாமி குத்தம் வந்து நம்ம குடும்பத்தை பாதிச்சா என்னையா பண்ணுவ? ஒரு பாதிப்பும் வராது. இந்தா, பக்கத்து வீட்டு கோவிந்தன் திருப்பதிக்கு போறான். இந்த முடிய மஞ்சத்துல கட்டி உண்டியில போட சொல்லு, எல்லாம் சரியா போயிடும். என்ன ஏமாத்துறதும் இல்லாம இப்ப சாமியை ஏமாத்த பாக்குறியா? உன்னை என்ன பண்ற பாரு. யோ முனுசாமி, அடியா மட்ட அடியா. அடி சுத்தமா அடி. சிலுக்கு முதல்ல எப்படி முடிப்பேன்? உனக்கு சிலுக்கு கேக்குதா? வீட்டுக்கு வா, ஏந்திரியா மேல. அஞ்சல வீட்டுல கொண்டு போய் அடிக்காத. சிரிக்கிறீங்களா? போய் உங்க பொண்டாட்டிகளை அனுப்பி வைக்கிறேன்.
ஷூட்டிங்காரங்க வரல. சும்மா இருக்கியா? நாங்க அதுக்கு காத்து கிடக்கான். அதான் வசூலுக்கு தட்டோட வந்தியாக்கும். முன்னாடி போலாம். அதாங்க. கூத்து என்ன மனை நீமா சினிமாக்காரங்களை காக்கா பிடிக்க போறியா? நான் ஒரு கூத்துக்காரன், அவர் ஒரு சினிமாக்காரன். ஒரு கலைஞன் இன்னொரு கலைஞனை வரவேற்க போறதுல உனக்கு என்ன போறாம? ஆமா, எதுக்கு நீ ஒத்த பூ எடுத்து வந்திருக்கிற? எங்க கனவு கண்ணி சில்க் சுமிதா வர்றா. அவளுக்கு எங்க காதல் பரிசா இதை கொடுக்க போறோம். சங்கூத போற வயசுல உங்களுக்கு எல்லாம் எதுக்கு அந்த விபரீதமான ஆசை? வீணா கூட்டத்துல மிதிபட்டு தாகாதீங்க, ஒரு ஓரமா நில்லுங்க. ஒத்துக்குப்பா. அண்ணே, முதல் மாலை நம்ம தான் போடுறோம். ஆமா. ஏய், யாராவது எங்களுக்கு முன்னாடி மாலை போட்டீங்க, மாலை இருக்கும், கை இருக்காது. இந்த அரை டிக்கெட் இங்கேட்டா வந்தானுங்க. அண்ணே, வர்றது அவங்க தலைவர். அவர்கிட்ட சொல்லி நம்ம பொழப்புக்கு வேட்டு வச்சிருவாங்க. ஆமாண்டோ. தம்பி, நீங்க போடுங்க தம்பி. ஏற்கனவே போட்டு வந்த மாதிரி இருக்கு. மறுபடியும் கூட நீங்க போடலாம். தம்பி, எனக்கு ஒரு கொடி கொடுப்பா. இன்னுமா ரெடி ஆகல? இந்த 10 நிமிஷத்துல ரெடியா இருங்க. என்னங்க டப்பா வண்டியை நம்ம தரையில கட்டிட்டாங்களே. கால் சீட்டு ஒழுங்கா கொடுத்திருந்தா நல்ல வண்டியா கொடுத்திருப்பாங்க. நீங்க லேட்டா வந்து நானும் உள்ள மாட்டிக்கிட்டேன். என்னங்க மெட்ராஸ்ல நீங்க நல்ல தண்ணியே பாத்திருக்க மாட்டீங்க. அத பாருங்க, சுத்தமான கிணத்து தண்ணி. கொஞ்சம் சாப்பிடுவோமா? சாபாஷ், சரியான ஐடியா. வாங்க. ஏமா குடி கொஞ்சம் தண்ணி விடமா. அடியே மங்கா, இந்த பக்கம் நிக்கிறானவே யாருன்னு தெரியுதா? வெந்தடி மகாதேவி படத்த அந்த பச்சை குழந்தைய கொலை பண்ணவே. ஆமா. ஏக்கா, இந்த பக்கம் நிக்கிறானே இவன் தானே எங்க வீட்டு பிள்ளையில நம்ம எம்சாரியே சவுக்கால் அடிச்சவன். ஆமா, இந்த தண்டாளந்தே. அடியே மங்கா, இங்க 2 பேர் கையில சிக்கன நம்ம 2 பேருக்கு திருப்பி கெடுத்து விடுவாரு. ஐயோ, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நம்ம 2 பேரையும் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நைஸா போயிடுவோம். வாங்க. தாங்க முடியலையே. குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன பண்ணிட்டு இருக்க? எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு இருக்க. நீங்களும் வரீங்களா? சேர்ந்து பண்ணுவோம். நம்மால முடியாது, மூச்சு வாங்கும். அவனுக்கு வயசாகி போச்சு. இதுக்கு என்ன சேர்த்துக்கிறியா? வாங்க. போறியா? நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுரே அம்மா. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுரே அம்மா. அப்ப என்னடா தெரியலடா. அவதியா அண்ணாக்களி, அட்டா அட்டா பச்சை கிளி. அவதியா அண்ணாக்களி, அட்டா அட்டா பச்சை கிளி. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுரே அம்மா. ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா பூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா. அண்ணே, பாட்டை கொஞ்சம் திருப்பி போடுங்கண்ணே. எதுக்கு பக்கிரசாமி திரும்ப திரும்ப இந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கிற? நான் பிரேக் டான்ஸ் கத்துக்கிறேன்னே. நீதான் கூத்தாடுறவனாச்சா, உனக்கு ஏன் இந்த பாட்டெல்லாம்? அதை என்ன கேக்குறீங்க? உன் கடையில எச்சு கிளாஸ் இருந்தா கூட 4 காசு சம்பாதிச்சிருப்பேன். அந்த ஒண்ணும் தெரியாத பையன்கிட்ட வேலை சேர்ந்து என் வாழ்க்கையே வேஸ்டா போச்சு. ஒண்ணும் தெரியாத பையலா? யாரே சொல்ற? அதான் அந்த கூத்துவாத்தியா இருக்கானே பாவடசாமி, அந்த பையன் சொல்றேன். ஏப்பா உன் குருவே அப்படி சொல்ற? அந்தால எனக்கு குரு. அவன் கூத்தெல்லாம் எவனே ரசிக்கிறான். இப்ப எல்லாம் காலம் மாறி வாயா சினிமாவில சேர்ந்தலாம் சொன்னேன். பூம்பு மாடு மாதிரி தலையாடிட்டு எங்கேயோ ஊரு சுத்த போயிட்டான். அந்த மரமண்டைக்கு எவ்வளவு சொன்னாலும் ஏற மாட்டேங்குது. நீங்க போடுங்க பாட்ட. வாங்க குருவே. என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? பிரேக் கத்துக்கிறேன். இதெல்லாம் கத்துக்கிட்டா தானே சினிமாக்காரங்கள்ட்ட சான்ஸ் இருக்கும் போது கௌரவமா இருக்கும். போடா, இது என்னடா பிரேக்? இதை விட சூப்பர் பிரேக் எல்லாம் என் கைவசம் இருக்கு. அப்படி என்ன ஏன் எனக்கு கத்து கொடுக்கல? அது அதுக்கு நேரங்காலம் வர வேண்டாமா? இப்பதானே உன் மேல முழு நம்பிக்கையே வந்திருக்கு. அண்ணா எனக்கு கத்து கொடுங்கண்ணே. ஆரம்பிச்சிடலாங்கய்யா? ஆமண்ணே. இப்பவே வா. ஆமண்ணே. சரி
முத பிரேக் கத்துக்கிறேன். இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாங்கிக்க. ஆரம்பிக்கட்டுமா? ஆரம்பிங்க. இதுதான் பிரேக். கஷ்டம் பிரேக். இது ஜெர்மன் பிரேக். இது ரஷ்யன் பிரேக். இது ஜப்பான் பிரேக். இது சீக்கிர பிரேக். அடுத்தவங்க உள்ள போற பிரேக் தான். பிரேக் தான். அண்ணா சீக்கிரம் போங்க அண்ணா. ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்கண்ணே. டேய் இப்பதான்டா சாமான் எல்லாம் கொண்டு வந்து இறக்குறாங்க. இன்னும் யாரும் வரல. வாடா. கும்பிடுறாங்க. கும்பிடுறாங்க. ஐயா உள்ள இருக்கிற கும்பிடுறாங்க. இது சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார் வெள்ளக்காரங்க எல்லாம் அண்ணா இங்க வாங்க. அந்த ஒருத்த வெள்ளையும் சொல்லுமா சீட்டு பிடிக்கிறாடா. அந்த ஆளு தான் முதலாளி. ஆமா வாடா. ஐயா தயாரிப்பாளரே, நாங்க இந்த ஊர்க்காரங்க உங்க படத்துல நடிக்கிறதுக்கு சான்ஸ் முயற்சி பண்றேன். எல்லாத்தையும் டீ இங்க வந்து புடிங்கிட்டானுங்க. போடா. டேய் இவன் டீ குடுக்குற பையனா? சினிமா முதலாளி யாருன்னே தெரியலடா. எல்லாருமே வெள்ளை வெள்ளையா இருக்கானுங்க. இந்த ஆள்கிட்ட கேட்டுருமா? சரி கேப்போம். ஏப்பா இந்த படத்தை எடுக்கிறாரு அந்த முதலாளி யாருப்பா? நான் தான். ஐயோ சாமி, உங்களை அப்பான்னு கேட்டு மன்னிச்சிருக்கு சாமி. நாங்க இந்த ஊர்க்காரங்க, எங்களுக்கு படத்துல நடிக்க சான்ஸ் கொடுங்க சாமியா. பணம் போடுறதாங்க என் வேலை. மத்ததெல்லாம் அந்த உட்கார்ந்து எழுதிட்டு இருக்காங்களே, அவங்கள போய் பாருங்க. யார் அந்த மஞ்சள் சட்டை போட்டுக்காரு? ஆமா, அவங்க அவரா? தான். அண்ணா சாமா மூர்த்தி என்ன தப்பா எழுதிருக்க? சாமா ஒண்ணு அண்ணன்னு சொல்லுங்க இல்ல சாமின்னு சொல்லுங்க. லட்சுமரா அண்ணே, நாங்க இந்த ஊர் கூத்துக்காரங்க. உங்க படத்துல நடிக்கிறதுக்கு ஏதாவது சான்ஸ்? என் பேர் பக்ரி சாமிங்க. இவர் பாவட சாமிங்க. நான் வாத்தியாருங்க, இவன் சிஷியனுங்க. எங்களுக்கு இந்த ஆர்கிட்டிங் எல்லாம் நல்லா வருங்க. ஏதாவது ஒண்ணு காட்டுங்க. ஐயோ இப்ப வேணாங்க. இப்ப நாங்க ஷூட்டிங் பிஸியா இருக்கோம். ஓய்வா போல ரூம்ல வந்து உங்களுக்கு என்ன தெரியுமா செஞ்சு காட்டுங்க. அது வரைக்கும் இந்த ஷூட்டிங் ஒரு ஓரமா நின்னு பாக்கலாங்களா? தாராளமா பாருங்க. படத்து பேர் என்னங்க? விவசாயி மகன். கதை நல்ல கதையா? யோ இதெல்லாம் உங்களுக்கு அவசியமா? ஏங்க அங்கேயே சொன்னால எதுவும் பேசக்கூடாது. வாய முடுங்க. டேய் இவங்களுக்கு மேல பெரிய ஆள் எவனோ ஒருத்தர் இருக்காண்டா. ஒரே குழப்பமா இருக்குடா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். என்னையா எல்லாம் ரெடியா? ரெடி சார். டேய் இங்க ரெண்டு பேர் தொப்பி வச்சிட்டு வராங்களே, இவங்க யாரா? அண்ணே அந்த முன்னாடி கலர் சட்டை போட்டு வராரு, அவர் தான் கேமராமேனும். ஓ படம் பிடிக்கிறவரு. அந்த பின்னாடி வெள்ளை சட்டை போட்டுக்காரு, அவர் தான் டைரக்டர். எல்லாருக்கும் வாத்தியாரு. ஹீரோ ஹீரோனிக்கு படம் சொல்லி கொடுக்குறவரு. அப்படியா? அன்னைக்கு ஹீரோவே ஹீரோ கோணை பார்க்க ஜனங்க நிறைய வந்தாங்க. இவன் ஒத்த பரமான மாட்டு நின்னுட்டு இருந்தா யாருமே பார்க்க வரலையே. அவங்க படத்துல தர்றாங்க, ஜனங்க வராங்க. இந்த ஆளு என்ன பண்றாருன்னு யாருக்கு தெரியலையே. அப்படியா? அப்ப இந்த டைரக்டர் வேலையில நமக்கு வேண்டாப்பா. சினிமாவுல சேர்ந்து ஹீரோ வாங்கி எப்பவும் ஜனங்க நம்மள பாக்குற மாதிரி வச்சுக்கோ. போம்படி போம்படி ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்க பாத்து வாங்க. அடியே கைய விட்டுறாதீ. இது என்னதுக்கா? இது லிப் கிளாஸஸ். தள்ளுங்க. இது ஐ ஷேடோ. தள்ளுங்க பை விடுங்க. இது மீனாட்சி, நீ முன்னாடி வந்துட்டியா? அக்கா கூட கார்லயே வந்துட்டேன்டி. பிளஸர் கார்லயா? ஆமாண்டி. அக்கா இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்டுங்கக்கா. ஐயோ தள்ளாதீங்க. ஏய் அங்க பாரு. ஒன்னு வேணுமா? வேண்டாக்கா. ஐயோ ஐயோ. என்ன? நாங்கெல்லாம் உங்க பரம ரசிகர்கள். அப்படியா? மாப்பிள்ள என்ன மறந்துடாத. செலுக்கு குடிச்சது எனக்கு கொஞ்சம் குடு. கொஞ்சம் தான் இருந்தது, குடிச்சிட்டேன். பரவாயில்ல, மாட்டிலையாவது குடு. சாமி தனியா இருக்கும்போது நீங்க தான் சாமி வர சொன்னீங்க. யாருங்க இது? இந்த ஊர் கூத்துக்காரங்க. நடிக்க சான்ஸ் கேட்டு வந்திருக்காங்க. வாங்க உட்காருங்க. என்னது பெருச்சாளி பிடிக்கிற மாதிரி வராங்க? சாமி நாங்க உங்களை தான் நம்பி இருக்கோம். கையை விட்டுறாதீங்க சாமி. முதல்ல உங்களுக்கு என்ன தெரியும் செஞ்சு காட்டுங்க, அப்புறம் சான்ஸ் தரோம். அது என்ன அப்படி காட்டி விட்டீங்க? அள்ளி அரசாணையில இருந்து ஹரிச்சந்திர மயான கண்ட வரைக்கும் எங்களுக்கு அத்துப்படிங்க. 4:30 இருந்து 6:30 வரைக்கும் பாடுவாருங்க. ஏன் 8 மணிக்கு பாட சொன்னா பாட மாட்டேனடா? நான் சுதீர் சொன்னேங்க. சுதியா? அதெல்லாம் விவரமா சொல்லணும்னா அவங்க எல்லாம் டவுன்ல இருந்து வந்திருக்காங்க. அதுவும் சினிமாவை முடிச்சு வந்திருக்காங்க. ஏன் சாமி? எங்க ஒரு நல்ல பாட்டா பாடுங்க. குடிக்க உங்க பின்னாடியே இருக்கு பாருங்க. மயானம் காக்க போயின்றார், ஹரிச்சந்திர மயானம் காக்க போயின்றார். என்னடா தம்பி இது? சந்தர்ப்பம் கேட்க வந்துட்டு ஆரம்பத்திலேயே மயானம் போறேன்னா எவன்டா கொடுப்பான்? அண்ணே அவங்க நெஞ்சு தொடணும்னே. ஓ நீங்க நெஞ்ச தொடறதுக்கு வந்துட்டீங்களா? யோ என்ன அது? அவன் சும்மா கத்து குட்டி பையங்க. ஏதாவது டப்பாங்குத்து பாட்டு பாடினா நல்லா இருக்கும். டப்பாங்குத்து? ஆமாங்க. ஓஹோ நீங்க இந்த லேட்டஸ்ட் அது நம்ம கிட்ட நிறைய இருக்குங்க. அது ஏற டப்பாவே
என் கோட்டை மேல படி பறக்குது, குடிச்சு பாருடா, அப்புறமா நிமிந்து பாருடா, அப்புறமா வளைச்சு பாருடா. என் குடத்துக்குள்ளே நாத்து நட்டு, குடத்துக்குள்ளே நாத்து நட்டு அறுவடை செய்வேன், அதுக்கு யானைய பிடிப்பேன், பிடிச்சு சாதனை செய்வேன். அடி குடத்துக்குள்ளே நாத்து நட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ எனக்கு சான்ஸ் கிடைக்குங்களா? நிச்சயமா உண்டு. எங்க டைரக்டர் சொல்லி உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஏன்டா நோன்ற? இவனுக்கும் கேக்குறாங்க. அவருக்கும் உண்டு. அப்ப வர்றேங்க. வாங்க. திறமசாலிங்க தான். ஆனா ஆள்காவ மாதிரி இருக்காங்களே. ஐயோ, நான் தனியா வந்தா நல்ல ஹீரோ மாதிரி இருப்பேங்க. இவன் கூட வந்தனால தான் அப்படி இருக்கா. டேய், நீ ஏன்டா வந்த? போடா. அதெல்லாம் இல்லங்க, நான் குளிச்சு ஒரு வாரம் ஆச்சு, அதனால அப்படி தெரியும். ஏன் குளிக்க வேண்டாம்னு சொன்னாங்களா? நீ குளிக்கலன்னு சொல்லு, என்ன ஏன்டா சேர்த்துக்கிற? நான் வர்றேங்க. வாங்க. அடுத்த தடவை வரும்போது முடிய வெட்டிக்கிட்டு ட்ரிம்மா அழகா வாங்க. ஐயா சாமி, நீங்க சான்ஸ் கொடுக்கன்னு சொல்லுங்க, இப்பவே நான் தலையை வெட்டிக்கிறேன். தலையை வெட்ட வேண்டாம், முடிய மட்டும் வெட்டு. மகாராஜா வர்றேங்க. வர்றேன் சாமி. சும்மான ஆளுங்க, வேடிக்கையான ஆளுங்கல்ல. ஆமா. என்ன பாவாடை சாமி? என்னது பாவாடை சாமியா? அது அப்போ. இப்ப நான் பாவாடை காந்த். என்னது பாவாடை காந்தா? ஆமா, எதுக்கு அழகா இருந்த பாகவதர் முடிய வெட்டி விட்ட? ஆமா, முடி இருந்தப்ப ஊர்காரங்க எல்லாம் வாரி கொடுத்துட்டீங்க. யோ, வயிற்றுல காப்பாதீங்கயா. நான் சினிமாவில் சேர போறேன். சினிமாவிலியா? மார்கோ மார்கோ மாருகோயா, அட மார்கோ மார்கோ மாருகோ. ஆளை பார்த்தா அட்டகாசமா இருக்காரு. இவர் சினிமாக்காரரா தான் இருப்பாரு. பக்கிரி வேற கூட வரல, தனியாவே புடிச்சு சான்ஸ் வாங்கிடுவோம். வணக்கம் சார். சார், நீங்க சினிமா ஷூட்டிங் வந்திருக்கீங்களா? டைரக்டர் சார் உங்களுக்கு தெரியுங்களா? டைரக்டரா? அவன் என் தம்பி தான். ஓ, டைரக்டர் உங்க தம்பிங்களா? ரொம்ப நல்லதா போச்சு. சார் சார், உங்க டைரக்டர் தம்பி கிட்ட சொல்லி சினிமாவில் நான் நடிக்க ஒரு வேஷம் வாங்கி கொடுங்க சார். ஏயா நடிக்கிறது அவ்வளவு சாதாரண போச்சா? உனக்கு என்ன தெரியும்? நான் இந்த ஊர் கூத்துவாதியாருங்க. கூத்துவாத்தியார்கள் இங்க சான்ஸ் கிடையாது. ஐயோ சாமி மகராச, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஒரு வேஷமாவது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும். உங்களை நான் வாழ்க்கை பூரா இந்த நாடாவை இதுக்கு முன்னால் நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேன்னு. எலிச்சத்த நாத்தம். இந்த நாத்தத்தை நான் ரொம்ப நாளா அனுபவிச்சிருக்கிறேன். ஆக மொத்தம் இந்த நாடா என் கூடவே பழக்கப்பட்ட நாடா. சார் சார், கொஞ்சம் திரும்புறீங்களா? ஏண்டா டைரக்டர் உங்க தம்பியா? கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் திருட்டு பய. ஐயோ, அவசரத்துல எதையோ தூக்கி அடிச்சிட்டு போல் இருக்குது. பிரதர், தண்டவாளத்தை மெதுவா விடுங்க. ரயில் கீழ விட போறாங்களா? தண்டவாளம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ணா பாத்து இருக்குங்க, கேமராவெல்லாம் இருக்குல்ல, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறீங்களே. சார் பாத்தீங்களா அந்த கூத்துக்காரங்கள? விட்டா நம்ம வேலைக்கு உழவு வச்சிருவாங்க போல இருக்கு. ஹலோ, இங்க வாங்க. டேய் அசிஸ்டன்ட் டைரக்டரா? அண்ணா அண்ணா கும்பிடுங்க அண்ணா. ஹலோ, ஹவ் டு டு? டேய் என்ன எங்க வேலையை நீங்களே செய்ய ஆரம்பிச்சீங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, ஒண்ணுங்களோட அனந்தம் மாதிரி பழகிட்டா. இதெல்லாம் ஒரு ஒத்தாசை தானுங்களே. அண்ணா, நீங்க சொன்ன மாதிரியே கிராப் எல்லாம் வெட்டிட்டு வந்துட்டேன். நல்லா இருக்குங்களா? நீங்க அப்படியே தான் இருக்கீங்க. அவர் தான் ஹீரோ மாதிரி ஆயிட்டாரு. நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு தான் சான்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன். டேய், இன்னைக்கு இந்த கூட சொக்கா எல்லாம் நெருப்பு போட்டு கொடுத்துற, இல்ல உன்னை உயிரோட கொடுத்துருவேன். நல்லா இருக்குன்னு மூர்த்தி சார், இந்த கிரேனை கொஞ்சம் ரெடி பண்ண சொல்லு. ஓகே சார். அண்ணா நான் போய் சொல்லட்டுங்களா? அத பத்தி உங்களுக்கு தெரியாது. இந்த ஏத்த மாதிரி இருக்குதுங்களே, அதானுங்களே கிரேனு. அது எப்படி கரெக்டா சொல்றீங்க? அதெல்லாம் கிட்னிங்க. என்ன இத கிட்னின்னு காமிக்கிறான்? தெரியல சார். கிட்னினா என்னையா? கிட்னினா தெரியலையா? இது கூட தெரியாது, உங்களை எப்படி சினிமாவில் சேர்த்துட்டாங்க? உனக்கு தெரிஞ்சது கூட உங்களுக்கு தெரியலடா. கிட்னினா என்னன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா? கிட்னினா மூளை அப்படின்னு வெளியில சொல்லிடாதீங்க, பைத்தியக்காரன் நினைப்பான். கிட்னினா மூளை இல்லையா, என்ன சிறுநீரகம். அது இங்க இருக்கு. சத்தியமாங்களா? ஆமாய்யா. உனக்கு தெரிஞ்சா சொல்லணும், இல்லன்னா மூடிட்டு நிக்கணும். என்னையும் குழப்பி இந்த சினிமாக்காரங்களையும் குழப்பிட்டியாடா உன்ன. அடே, கிட்னிய குழப்பற ஒண்ணு சட்னி ஆகாம விட மாட்டேன்டா. சரியான காட்டானுங்கப்பா. வணக்கம் வணக்கம் மாஸ்டர். மாஸ்டர் வாங்க உட்காருங்க மாஸ்டர். நேத்தே உங்களை எதிர்பார்த்தேன். ஆமா சார், ஏவிஎம் ஸ்டுடியோல ஒரு ஷூட்டிங் சார். அதுவும் குதிரை ஃபைட். ஹீரோ வேற புதுசா உயிரை வாங்கிட்டான் சார். ஏன்
அவன் ஹிந்தில பேச நான் தமிழ்ல பேச ஒரே மொழி பிரச்சனையாய் ஷூட்டிங்கே பேக்கப் ஆயிடுச்சு சார். தான் தமிழ்காரன ஹீரோ பண்ணனும் சொல்றது. கரெக்ட்டா சொன்னீங்க சார். சார் நம்ம படத்துல எத்தனை ஃபைட் சார்? மொத்தம் 2 ஃபைட் மாஸ்டர். இப்ப எடுக்க போறது கால ஃபைட். கால ஃபைட்டா? அது நம்ம கை வந்த கலை சார். அசத்திறேன். அதுக்கு தாங்க சூப்பர் சுப்பராயன போட்டேன். ஐயா சாமி மகராசரே கும்பிடுறேங்க. யோ யார் அவங்க எல்லாம்? யோ உங்களை வெளியில வேற இருக்க சொன்னேன் சார். உள்ளூர் கூத்துக்காரங்க நல்ல திறமைசாலிங்க. எப்படியா நம்ம படத்துல போட்டுக்கலாம் சார். ஏன் முண்டம் எல்லா வேஷத்துக்கும் ஆள் போட்டாச்சுன்னு உனக்கு தெரியாது? ஐயா சாமி நீங்க ஏதாவது படத்துல ஒரு ஓரமா மூஞ்சி காட்டுற மாதிரியாவது எடுங்க. இந்த பையன் வேற அவசரப்பட்டு சொந்தக்காரங்க கேட்டா நாங்க சினிமாவில் நடிக்கிறான்னு வேற சொல்லிட்டான். நீங்க சான்ஸ் தரல நாங்க அவமானம் தாங்காம ஊரை விட்டு ஓடி போயிருவோங்க. இந்த பாருங்க முக்காவாசி படம் முடிஞ்சு போச்சு. ஃபைட் மட்டும் தான் பாக்கி இருக்கு. அதுக்கு தான் சுப்பராய மாஸ்டர் வந்திருக்காரு. டேய் இவர் தான்டா சூப்பர் சுப்பராய. சண்டை வாத்தியாரு. ராஜா சண்டை போடுறதுக்காக ஒரு சான்ஸ் கொடுங்க ஐயா. ஏங்க உங்களுக்கு என்ன சண்டை தெரியும்? அதென்னங்க அப்படி கேட்டுட்டீங்க? சிலம்பு சண்டை, மாங்கம்பு சண்டை, இந்த வருஷ சண்டை எல்லாம் தெரியுங்க. அதெல்லாம் பழசுங்க. புதுசா தி மங்கி ஃபைட், தி ஸ்னேக் ஃபைட் தெரியுமா? என்னடா அது? அதான் எனக்கு தெரியல. அந்த ஆள்கிட்ட கேளு. அப்படினா என்னங்க? மங்கினா குரங்கு, ஸ்னேக்னா பாம்பு. இந்த மாதிரி ஃபைட் ஏதாவது தெரியுமா? அது கூட தரங்களே இருக்கு. தெரியாதா எனக்கு? எங்களுக்கு அதுக்கு மாதிரி தெரியுங்க. நரி சண்டை, கேடா சண்டை. விஷயம் தெரிஞ்ச ஆளுங்க போல இருக்கு. டெஸ்ட் பண்ணி பாத்துறோம் சார். ஆமா ஏதோ ஆட்டுக்கடா ஃபைட் தெரியும்னு சொன்னீங்களே, செஞ்சு காட்டுங்க பாப்போம். என்னடா அது? ஆடுமே. வாடா. என்னடா இப்படி தெரியாத சண்டையில சொல்லி வம்பல் மாட்டி விடுறேன்? சும்மா இருங்கண்ணே. அப்படி சொன்னா தான் சான்ஸ் கிடைக்கும். ஆடு முட்டது பார்த்தது இல்ல? அதுதானே. அதான் கேட்டா. நான் ரெடி. நான் ரெடி. இல்லடா. நீ ட்ரவுசர் போட்டுக்க நான் போடல. அப்புறம் ஏதாவது வம்பல் மாட்டிக்கு போகுது. அதுக்கு நான் என்ன பண்றது? ரெடியா? ரெடி சார். ரெடி சார். 1 2 3 என்ன நல்லாவே முட்டிக்கிறாங்க சார். ஐயோ தலை கிருன்னு சுத்துது. புளியங்காய் தின்ன மாதிரி மயக்கம் வந்து பொத்துன்னு கீழே விழுந்துரும் போல் இருக்கு. இந்த ஒரு தடவை விட்டு கொடுத்துறா. நான் உன் குருடா. போட்டின்னு வந்த பிறகு குருவாவது சிசினாவது ரெண்டும் ஒண்ணு பாத்திர வேண்டியதான். ஓ அப்படியா? சரிடா நீ உன் புல் பலத்தை காட்டு. நானும் யாருங்கிறத காட்டுறேன். நல்லா பின்னால போய் வேகமா வா. என்னண்ணே கால்ல கட்டு போட்டு உட்காந்துருக்கீங்க? சொரி நாய் ஒண்ணு கடிச்சு வச்சிருச்சு. சொரி நாயின்னு தெரியல, கொஞ்சம் விலைக்கு போக வேண்டியதானே? எல்லாம் பழக்கப்பட்ட நாய் தான். எங்கடா வந்த? இன்னொரு காலையும் கடிச்சு வைக்கவா? அதெல்லாம் இல்ல குருவே. பின்ன கடிச்சு உசுரோடு இருக்காரா செத்து போயிட்டானு பாக்க வந்தியா? என்ன மன்னிச்சிருங்கண்ணே. சினிமா சான்ஸ் பிடிக்கணுங்கிற ஆசையில உணர்ச்சி வசப்பட்டு கடிச்சிட்டேன். உங்களுக்கு தொப்புல சுத்தி 14 ஊசி போட்டாங்களாமே. அது நாய் கடிச்சா? நான் கடிச்சா 41 ஊசியா? நாயை விட கொடிய பல்லா உன் பல்லு. அது சரி என்ன இதெல்லாம்? மீன் குழம்பு, எறா தொக்கு, காடை வறுவல், நெல்லி எலும்பு. எனக்கா? ஐயோ வேண்டாம்ப்பா, உன் அவகாசமே வேண்டாம். என்ன நீ கொன்னிடுவ. உங்களுக்கு இல்லண்ணே, இந்த டைரக்டருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு. அவங்களுக்கு எதுக்குடா? அண்ணே அந்த சினிமாக்காரங்களுக்கு எல்லாம் சோறு போடுவாங்கல்ல, அவன் சொன்னா நீங்க நேரா போனா சான்ஸ் பிடிக்க முடியாது, குறுக்கு வழியில போங்க பிடிக்கலாம்னா. அதனாலதான் எறா தொக்கும் நெல்லி எலும்பு கொடுத்து சான்ஸ் பிடிக்கலாம்ங்கிறேன். எங்க சான்ஸ் பிடிக்கிறது? அவங்க நம்ம மேல எவ்வளவு பிரியம் வச்சிருந்தாங்க. ஒரே நிமிஷத்துல விழுந்து கடிச்சு நார் அடிச்சிட்டியாடா. அதெல்லாம் மறந்துடுவாங்க அண்ணே. இத கொடுத்தா மயங்கிடுவாங்க. நல்லி எலும்பு கொடுத்து அவங்களை புடிச்சிடலாங்கிற. ஆமா சரி புறப்படு. எந்திரிங்க. அம்மா பாத்து என்ன சினிமாவோ இப்படி என்ன கூட்டிட்டு போறியே.